தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 22ஆம் வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லது கெட்டது ரெண்டையும் ஒட்டு போடாதீங்க, பழசு புதுசு ஒட்டு போடாதீங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ நம்மள நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். நான் உலகத்தோட வாழ்க்கையும் வாழணும், கடவுளுடைய வாழ்க்கையை நான் வாழணும், அதாவது கடவுளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் வாழணும் அப்படின்னு நினச்சி இது ரெண்டையும் ஒட்டு போடுறாங்க. ரெண்டுமே செட் ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் உலகத்துக்காக வாழணும் அப்படின்னா சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பேரை ஏமாற்றணும்னு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? ஏமாத்துறதுக்கு உங்கள் மூளையை அதோட ஸ்கில்ஸில் டெவலப் பண்ணுவீங்க. ஏமாத்துறது எப்படிலாம் ஏமாற்றலாம், இன்னும் என்னென்ன ஏமாற்றலாம், இன்னும் யார் யாரை ஏமாற்றலாம், சொந்தக்காரங்களை முதல்ல ஏமாற்றுவீங்க, நண்பர்களை ஏமாற்றுவீங்க, அடுத்து முன்ன பின்ன தெரியாதவங்களை ஏமாற்றுவீங்க. ஸோ அப்படி மைண்ட் செட் போக ஆரம்பிச்சிடும் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா. ஆனால் ஏசப்பா வழியில் வாழணும், அன்பு செய்து வாழணும்னு நினச்சிங்கன்னா நியாயமான விலையில் விற்பீங்க, நியாயமான தொழில் செய்வீங்க, நியாயமான வாழ்க்கையை வாழ்வீங்க, ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்வீங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தான் ஏசப்பா விரும்புகிறாரு. ஸோ ரெண்டையும் ஒட்டு போடாதீங்க. பூமி வாழ்க்கை, நான் கெட்டதும் பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன். என்னது இது? அது நீ கோயிலுக்கு போகாமலே இருக்கலாமே. கோவிலுக்கு போகிறதே உன்னுடைய மனக்கலக்கங்கள், மன கஷ்டங்கள், பாவங்களை போக்குறதுக்கு தான். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் பாவங்கள் பண்ணிட்டு இருந்தால் எப்படி அது? ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒன்று இப்படி இருக்கணும், இல்லைனா அப்படி இருக்கணும். ஒன்று பழைய மதுவை பழைய பாட்டிலில் ஊற்றி வை, இல்லைனா புது மதுவை புதுசில் ஊற்றி வை. ஏதாவது ஒன்று பண்ணு. ஆனால் ஏசப்பா இன்னொன்று என்ன சொல்கிறாரு? அதாவது பழையதே நல்லது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சே போடா, கடவுளோட வாழ்ந்து வாழ்ந்து கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருது, பேசாமல் பூமி வாழ்க்கையே வாழ்ந்துடலாம்டா அப்படின்னு சில பேர் தோணும். கரெக்டுங்களா? ஸோ கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அதுக்கான என்ன அனுபவிச்சு தான் நாம் ஆகணும். அதுக்கான தண்டனையோ இல்லை அதுக்கான வெகுமதியோ நமக்கு கிடைத்து தான் தீரும். ஓகேங்களா? சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நாம் 5ஆம் தேதி செப்டம்பர் 5 அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசா கன்னியருடைய நினைவு நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடமாடும் புனிதையாக இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க உயிரோடு இருக்கும்போதே நடமாடும் புனிதர் அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஸோ ஏழைகளோட சிரிப்பில் இறைவனை கண்டவங்க தான் அவங்க. ஓகேங்களா? எது பண்ணாலும் அன்போட பண்ணுங்க, ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அன்போட பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு சகிப்புத்தன்மை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அமைதி, எவ்வளவு கடவுள் பக்தியோடு அவங்க வாழ்ந்திருந்தா இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்க பாருங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்? அன்னை தெரசா கிட்டேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கும். முதல்ல அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து பாருங்க, அன்பு செலுத்தி பாருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். சரிங்களா? அண்ட் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.